எப்படி ஒரு சாதாரண அடிமை உலகின் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கு மருமகனாக மாறினான். அதேபோல் மகுடம் சுட வேண்டிய இளவரசன் இன்று பிச்சைக்காரர்களை விட கேவலமான நிலையில் வீழ்ந்து கிடப்பதையே அழகே உருவான ஒரு இளவரசி ஒரு அடிமையின் காதலில் விழுந்த போது இந்த உலகம் எப்படி அதிர்ந்தது. எவனுக்கும் பணியாத ஒரு பேரரசன் ஒரு பலவீனமான அடிமையின் காலடியில் மண்டியிட்ட அந்த ரகசியம் என்ன? 5000 ஆண்டு கால மர்மம் வெறும் கதைகளில் மட்டுமே புதைந்து கிடந்த அந்த சாபப்பட்ட புத்தகம் திறக்கப்பட்ட போது விண்ணுக்கும் மண்ணுக்கும் போர் மூண்டது. இருளின் அரசன் காலகேயன் கண் விழித்த போது ஒட்டுமொத்த பேரரசின் மூச்சுக்காற்றும் உறைந்து போனது. விதி யாரை அடிமையாக்கியது அவரே என்று இந்த தேசத்தின் பிடிவெள்ளியாக மாறப்போகிறார். ஒரு அடிமை எப்படி அகிலத்தின் பாதுகாவலனாக விஸ்வரூபம் எடுத்தான். இதோ ரத்தமும் ரகசியமும் கலந்த அந்த மகா காவியம் உங்கள் முன். அடுத்த சில நிமிடங்களில் உண்மையை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் என்று யவன நாட்டின் மிகவும் சக்தி வாய்ந்த ராஜ்யத்தின் அரண்மனையில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் ராஜா நந்திவர்மன். ஒட்டுமொத்த யவன நாட்டின் ராஜா. யாருக்கு முன்னால் அனைத்து ராஜ்யங்களும் தலைவணங்கினவோ இன்று அவருக்கு முன்னால் உத்தர ராஜ்யத்தின் தூதுவன் நின்றிருந்தான். இல்லை, இந்த உறவும் சம்மதமில்லை. தூதுவன் திகைத்து போனான். அவன் நடுங்கிக் கொண்டே கேட்டான், ஆனால் மன்னா, எங்கள் இளவரசர் ஒட்டுமொத்த உத்தரா ராஜ்யத்தின் மிகவும் தகுதியான போர் வீரன். அவருடைய பெயரை கேட்டாலே எதிரிகள் போர்க்களத்தை விட்டு ஓடிவிடுவார்கள். பிறகு ஏன்? ஒரு முறை சொல்லிவிட்டால் சொன்னதுதான். சம்மதமில்லை, இங்கிருந்து போ. தூதுவன் ஏமாற்றத்துடன் வெளியேறினான். இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது ராஜா நந்திவர்மரே? இது கோபம் வெடித்து சிதறிய மகாராணி இந்துமதியின் குரல். அவர் கோபமான நடையுடன் ராஜாவின் சிம்மாசனத்தை நோக்கி சென்றார். 50 வரன்களை நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள். இதுதான் கடைசி வரன். இனி முழு உலகிலும் எந்த ஒரு ராஜவம்சமும் மிஞ்சவில்லை. நீங்கள் நிராகரிக்காத இளவரசன் என்று இனி எவரும் இல்லை. ஏன் உங்கள் மகள் ஆதினிற்கு திருமணம் செய்து வைக்கும் எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா? ஒட்டுமொத்த யவன நாட்டின் இளவரசர்களும் என் மகளை திருமணம் செய்து கொள்ள தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரசாந்த் ராஜ்யத்தின் இளவரசன் கார்த்திக் உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரரான குபேர ராஜாவின் வம்சாவளி. அவன் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட அரண்மனை அவனுடையது. வெள்ளியால் செய்யப்பட்ட போர்வையில் தான் அவன் உறங்குகிறான். அந்த மேற்கு ராஜ்யமான யுனான் தேசத்து இளவரசன் ஜூலியஸ் உலகின் மிகப்பெரிய ராணுவ தளபதி. அவனுடைய படையில் போர் வீரர்களோடு சேர்த்து நெருப்பை உமிழும் டிராகன்களும் இருக்கின்றன. அவனுடைய வரனையும் நீங்கள் நிராகரித்து விட்டீர்களா? எகிப்து ராஜ்யத்தின் புதிய சக்கரவர்த்தி கூடத்தான். அவர் மனிதர்களை மட்டுமல்ல, தனது ரகசிய சக்திகளால் வேறு உலகத்து உயிரினங்களையும் வாழ்கிறார். இவ்வளவு பெரிய ராஜ்யங்களின் இளவரசர்கள் அனைவரும் நம் மருமகனாக விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரையும் மறுத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். கடைசியாக நீங்கள் என்னதான் நினைக்கிறீர்கள்? ராஜா நந்திவர்மன் மெதுவாக சிம்மாசனத்திலிருந்து எழுந்தார். என் மகளுக்கு நான் நினைப்பது போல் ஒருவனுடன் திருமணம் செய்து வைப்பேன். அதை பார்த்து இந்த உலகமே வியந்து நிற்கும். அப்படிப்பட்ட ஒருவனை எவராலும் கற்பனை கூட செய்திருக்க முடியாது. நம் மகள் ஆதினியின் விதி மற்ற பெண்களை விட வித்தியாசமானது. இதை சொல்லிவிட்டு ராஜா நந்திவர்மன் அரண்மனையை விட்டு வெளியேறினார். ராஜா நந்திவர்மன் சற்று தூரம் முன்னேறி சென்றிருப்பார். அதற்குள்ளாகவே அப்போது ஒரு வண்டியின் மீது அவருடைய பார்வை பட்டது. ஒரு பெரிய மரவண்டி. அதன் மேல் சுந்தர நகர ராஜ்யம் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த வண்டியை சுற்றி மக்கள் கூட்டம் கூடிக்கொண்டிருந்தது. ஏனென்றால் அங்கே நடந்து கொண்டிருந்தது ஏலம். அது அடிமைகளின் ஏலம். பெருமக்களே, இதோ உங்கள் புதிய அடிமைகள். உங்கள் கஞ்சத்தனத்தை கைவிட்டுவிட்டு தாராளமாக ஏலத்தொகையை தெரிவியுங்கள். யார் அதிக விலை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கே இந்த அடிமைகள். பார்க்க அழகாகும், ஆனால் பேச்சில் விஷத்தன்மையுடனும் இருந்த அந்த பெண்ணின் குரல் அது. அவள் அப்படி சொன்னதுமே அடிமைகள் ஒவ்வொருவராக வெளியே வந்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த மக்கள் அந்த அடிமைகளின் மீது விலையை நிர்ணயித்துக் கொண்டிருந்தார்கள். ராஜா நந்திவர்மன் அங்கே நடக்கும் ஏலத்தை கண்டதும் ஆர்வத்தில் அங்கேயே நின்று விட்டார். 50 பொற்காசுகள். இந்த அடிமை அவனது சாவு வரை உங்களுக்கு சேவை செய்வான். இவனுக்கு வெறும் 30 நாணயங்கள் தான் கொடுப்பேன். இது நஷ்டமான வியாபாரம் தான். இருந்தாலும் இந்த பூமியின் சுமையை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள். ஆமாம், இதோ இப்போது உங்களுக்கு ஒரு மூத்த அடிமையை காட்டுகிறேன். பல இடங்களை சுற்றி உலக அனுபவம் பெற்றவன். இவனுடைய இளமை காலம் முழுவதும் போர்க்களத்திலேயே கழிந்தது. இவன் மீது கொஞ்சம் கருணை காட்டி 20 பொற்காசுகளுக்கு இவனை கொண்டு செல்லுங்கள். இந்த கிழட்டு குதிரைக்காக நான் செல்லாத காசை கூட தர மாட்டேன். இவன் நாளையே செத்து போற மாதிரி இருக்கான். இவெல்லாம் ஏலத்துக்கே லாக்கி இல்ல.
நீ எதற்கும் உதவாதவன் கிழவனே. இந்த உதவாக்கரை கிழவனை தூக்கிச் சென்று அவனை கருணையுடன் இவனது வாழ்வில் இருந்து இவனுக்கு விடுதலை கொடுத்து உதவுங்கள். உதவாத பொருள் தேவையில்லை. அங்கே மனித உயிர்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை. ராஜா நந்திவர்மனும் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தார். ஆனால் இந்த அநீதியை கண்டு நரம்புகள் புடைக்க கோபத்துடன் ஒருவன் அங்கே இருந்தான். இருப்பினும் அவனோ விலங்குகளால் பிணைக்கப்பட்ட ஒரு நிராயுதபாணியான அடிமை. நீ மிகவும் துடிப்போடு இருக்கிறாய். அன்பார்ந்த பெரியோர்களே, இதோ உங்களுக்காக அடுத்த அடிமை தயார். கந்தர் நகரிலிருந்து வந்தவன். இவனை பாருங்கள். உறுதியானவன், பலசாலி. ஆரம்ப விலை 50 பொற்காசுகள். இவன்தான் அவன். யாருடைய கண்களில் கருணையும் கோபமும் ஒரு சேர இருந்ததோ அவனே. இவன் மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டவன். கிழிந்த பழைய உடைகள், பலவீனமான உடல், கனமான சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருந்தான். தலை குனிந்திருந்தது. முகம் தூசியாலும் அழுக்காலும் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அவனுடைய நடையில் ஒரு விசித்திரமான தேஜஸ் இருந்தது. ஒரு கம்பீரம் இருந்தது. அதை மறைக்க முயன்றும் மறைக்க முடியவில்லை. இவன் மிகவும் பலவீனமாக இருக்கிறான். இவனுக்கு நான் எந்த விலையும் கேட்கப் போவது இல்லை. ஆனால் அப்போது ஒரு இடி முழக்கத்தை போன்ற குரல் எதிரொலித்தது. 10,000 பொற்காசுகள். இவனை நான் விலைக்கு வாங்குகிறேன். கூட்டமே அதிர்ந்து போனது. அனைவரும் பின்னால் திரும்பி பார்த்தனர். யவன நாட்டின் சக்கரவர்த்தி ராஜா நந்திவர்மன் ஒரு பலவீனமான அடிமையை 10,000 பொற்காசுகளை கொடுத்து வாங்குகிறாரா? யாருடைய மதிப்பு வெறும் 50 பொற்காசுகளுக்காக இருந்ததோ அவனுக்காக இவ்வளவு தொகையா? மகாராஜா நந்திவர்மர், தாங்கள் இந்த தெருவோர அடிமையை 10,000 பொற்காசுகள் கொடுத்தா? ஆனால் ராஜா நந்திவர்மன் இன்னும் கூடுதலாக ஏலம் கேட்டார். 20,000 பொற்காசுகள். இதுவே இறுதி விலை. இந்த அடிமை என்னுடையவன். இதற்கு பிறகு அங்கே ஒரு நிசப்தம் நிலவியது. அந்த அடிமை விற்கப்பட்டான். ராஜா நந்திவர்மன் அவனது அருகே சென்றார். அந்த அடிமை மெதுவாக தன் தலையை நிமிர்த்தினான். அப்போதுதான் முதல் முறையாக அவனது முகம் தெரிந்தது. அவனது கண்களில் ஆழமான வலி இருந்தது. ஆனால் முகத்திலோ ஒரு விசித்திரமான தேஜஸ் மின்னியது. ராஜா நந்திவர்மன் அவனது தோளில் கை வைத்தார். பிறகு ஒரு விஷயத்தை சொன்னார். அதை அங்கிருந்த எவருமே கற்பனை கூட செய்திருக்க முடியாது. நீ என் நாட்டின் மருமகனாக போகிறாய். அந்த அடிமை அதிர்ந்து போனான். மொத்த கூட்டமும் மயான அமைதியில் மூழ்கியது. என்ன ராஜா நந்திவர்மன் என்ன சொன்னாரு? ஒரு அடிமை. யவன நாட்டின் அரசனா? அப்படி என்னதான் கண்டார் ராஜா நந்திவர்மன் அந்த அடிமையிடம்? யார் அந்த அடிமை? எதற்காக ராஜா நந்திவர்மன் தன் மகள் ஆதினியை ஒரு அடிமைக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்புகிறார்? இளவரசி, ராஜா நந்திவர்மன் உங்களுக்காக ஒரு மணமகனை தேர்ந்தெடுத்து விட்டார். ஆதினியின் கண்கள் பிரகாசித்தன. ஒரு வழியாக தன் தந்தை ஏதோ ஒரு இளவரசருக்கு சம்மதம் தெரிவித்து விட்டார் என்று அவள் நினைத்தாள். அவள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கேட்டாள், நிஜமாகவா? யார் அந்த ராஜகுமாரன்? உடனே அந்த பணிப்பெண் சொன்னதை கேட்டதும் ஆதினியின் மகிழ்ச்சி ஒரு நொடியில் புகையாய் மறைந்து போனது. அவளது முழு உலகமே நிலைகுலைந்து போனது போன்ற உணர்வு ஏற்பட்டது. இளவரசி, அவர் எந்த ஒரு இளவரசரும் அல்ல. அவர் ஒரு சாதாரண அடிமை. இதை கேட்ட அடுத்த கணமே ஆதினி தன் கையில் வைத்திருந்த கண்ணாடியை ஆத்திரத்தில் அடித்து உடைத்தாள். அவளுடைய முகம் கோபத்தால் சிவந்தது. ஆத்திரம், அவமானம் அனைத்தும் ஒரு சேர அவளை ஆட்கொண்டன. கண்களில் நெருப்பு தெறிக்க வேகமான நடையுடன் ராஜா நந்திவர்மனிடம் சென்று அவள் கேட்டாள், என்ன விளையாட்டு இது தந்தையே? ஒரு அடிமையா? நீங்கள் எனக்கு ஒரு அடிமையுடன் திருமணம் செய்து வைக்க விரும்புகிறீர்களா? எனக்காக இளவரசர்கள் வரிசை கட்டி நிற்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் எனக்கும் ஒரு அடிமைக்கும் திருமணத்தை பேசி முடிவு செய்தீர்களா? உலகத்தில் எந்த தந்தை தன் மகளுக்கு இப்படி செய்வார்? ஆதினி, என் முடிவே இறுதியானது. உன்னுடைய திருமணம் நான் முடிவு செய்தவனுடன் தான் நடக்கும். இல்லை, நான் செய்து கொள்ள மாட்டேன். கண்டிப்பாக மாட்டேன். நான் ஒருபோதும் ஒரு அடிமையை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். பிறகு ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது. அதை கேட்ட ஆதினி அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனாள். பிறகு ராஜா நந்திவர்மன் ஆத்திரமடைந்து தன் முடிவை அறிவித்தார். ஒருவேளை நீ இந்த திருமணத்தை மறுத்தால் உன்னை என்னுடைய சொத்துக்கள் அனைத்திலிருந்தும் நீக்கி விடுவேன். உனக்கு ஒரு ஓட்டை பைசா கூட கிடைக்காது. ஆதினியின் மூச்சு நின்று போனது. கோபத்தில் அவளது கைகள் இறுகின. கண்களில் கண்ணீர் முட்டியது. ஆனால் இறுதியில் அந்த அடிமையை திருமணம் செய்து கொள்ள அவள் சம்மதிக்க வேண்டியதாயிற்று. நான் சம்மதிக்கிறேன் தந்தையே, ஆனால் இதற்காக நான் உங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். ஆதினியின் திட்டம் தெளிவாக இருந்தது. அந்த அடிமையை திருமணம் செய்து கொள்வது, தந்தையின் சொத்துக்களை அடைவது, பிறகு அந்த அடிமையை வழியிலிருந்து கொன்று விடுவது. சில நாட்களுக்கு பிறகு ஆதினி ஆபரணங்கள் வாங்குவதற்காக சந்தைக்கு சென்றாள். அவளுடன் அந்த அடிமை வீரசிம்மன் இருந்தான், அவளுடைய வருங்கால கணவன். ஆனால் ஆதினி அவனை தன் கணவனாக நினைக்கவில்லை, வெறும் ஒரு வேலைக்காரனாகவே கருதினாள். சந்தையை அடைவதற்கு முன்பே ஆதினி வீரசிம்மனிடம் அவனது தகுதியை சுட்டிக்காட்டியும் அவனை அவமானப்படுத்தியும் இப்படி கூறினாள், நீ வெளியிலேயே இரு. உள்ளே என் தோழிகள் இருப்பார்கள். அவர்கள் முன்னால் வரக்கூட முடியாது. தந்தையின் காரணத்திற்காக மட்டும்தான் உன்னை என்னுடன் வைத்திருக்கிறேன். இப்போதுதான் திருமணம் முடிவாகி இருக்கிறது. இப்போதே உன்னை என் கணவனாக நினைத்துக் கொள்ளாதே. ஆதினி கோபத்துடன் உள்ளே சென்றாள். சிறிது நேரத்திற்கு பிறகு ஆதினி தனது பணப்பையை வண்டியிலேயே மருந்து வைத்துவிட்டு சென்றதை வீரசிம்மன் கவனித்தான். அவனை பார்த்தவுடனேயே ஒரு தோழி குறுக்கிட்டு இப்படி கேட்டாள், யார் இது ஆதினி? உன்னுடைய வேலைக்காரனா? ஆதினி திரும்பி பார்த்தாள். வீரசிம்மனை அங்கே கண்டதும் அவளுடைய கண்களில் கோபம் கொப்பளித்தது.
ஆனால் அவள் ஏதேனும் பேசுவதற்கு முன்பாகவே வீரசிம்மன் முன்னே வந்து நேரடியான மற்றும் தெளிவான குரலில், இல்லை, நான் ஆதினியின் வருங்கால கணவன். கடையில் முழுவதுமாக நிசப்தம் நிலவியது. பிறகு ஆதினியின் தோழிகள் அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். இவனா உன்னுடைய வருங்கால கணவன்? ஆதினி, உனக்காக இளவரசர்கள் வரிசை கட்டி நிற்கிறார்கள். ஆனால் இவன் யார்? ஆதினியின் முகம் வெட்கத்தினாலும் ஆத்திரத்தினாலும் சிவந்து போனது. அனைவரின் முன்னிலையிலும் அவள் அவமானப்படுத்தப்பட்டதாக உணர்ந்தாள். அவள் கோபமாக வீரசிம்மனை நோக்கி முன்னேறி சென்று ஆக்ரோஷமாக கத்தியபடி, உள்ளே வர உனக்கு எவ்வளவு தைரியம்? உன்னை வெளியிலேயே இருக்க சொன்னேனே, இங்கிருந்து வெளியே போ, இப்போதே வெளியேறு. வீரசிம்மன் அந்த பையை அவளிடம் நீட்டினான். எந்த கோபமும் இன்றி மெதுவான குரலில், ஆதினி, இந்த உன் பணப்பை, வண்டியிலே மருந்து வைத்துவிட்டு சென்றாய். எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ இங்கிருந்து வெளியே போ. வீரசிம்மன் சத்தமில்லாமல் அங்கிருந்து வெளியே சென்றான். உள்ளே ஆதினியின் தோழிகள் இன்னும் சிரித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்போது சுபாங்கி என்ற தோழி ஆதினியின் அருகில் வந்தாள். கேள் ஆதினி, இன்னும் 2 நாட்களில் சுந்தர நகரத்தின் அரண்மனையில் அரச விழா நடக்க போகிறதல்லவா? அங்கு சுந்தர் நகரின் இளவரசர் இளைய சிம்மன் கலந்து கொள்வார். அதனால் நீ அவருடைய உதவியுடன் அந்த அடிமையை உன் பாதையிலிருந்து அகற்றி விடலாம். இளைய சிம்மன் எப்படியும் உன்னை திருமணம் செய்து கொள்ளத்தான் விரும்புகிறார். நான் அவரிடம் பேசிக் கொள்கிறேன். நீ மட்டும் இந்த வீரசிம்மனை அங்கு கூட்டி வா, பார்த்துக் கொள்வோம். அன்று மாலை வீரசிம்மன் தனியாக நடந்து கொண்டிருந்தான். அவனது மூளையில் ஒரே ஒரு விஷயம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. ஆதினியிற்கு அவனை திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை. அவள் அவனை அவமானப்படுத்திக் கொண்டே இருக்கிறாள். அப்படி இருக்கும்போது இந்த உறவு எதற்கு? ஏன் இந்த வலுக்கட்டாயம்? வீரசிம்மன் ஒரு முடிவெடுத்தான். ராஜா நந்திவர்மன் தனது அறையில் அமர்ந்திருந்தார். வீரசிம்மன் உள்ளே நுழைந்தான். மகாராஜாவே, என்னால் ஆதினியை திருமணம் செய்து கொள்ள முடியாது. அவளுக்கு என்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லை. தயவு செய்து அவளை கட்டாயப்படுத்தி எனக்கு திருமணம் செய்து வைக்காதீர்கள். ராஜா நந்திவர்மன் வீரசிம்மனை பார்த்து கூறினார், நீ உண்மையில் யார் என்பது ஆதினிக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. உன்னுடைய உண்மையான அடையாளத்தை நீயே வேண்டுமென்றே மறைக்கிறாயோ? நீ கவலைப்படாதே, ஆதினி உன்னைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதுதான் நடக்கும். அப்படி என்னதான் வீரசிம்மனை பற்றி நந்திவர்மனுக்கு தெரிந்திருந்தது? அது வீராவுக்கே கூட தெரியாமல் போனது ஏன்? இறுதியாக 2 நாட்கள் கழித்து அந்த அரச விழாவின் நாளும் வந்தது. ஏ வீரசிம்மா, கேள், நான் இன்று ஒரு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும். நீயும் என்னுடன் வருகிறாய். ஒழுங்காக நல்ல உடைகளை அணிந்து கொண்டு என்னுடன் வா. நாம் இன்னும் சற்று நேரத்தில் கிளம்ப வேண்டும். ஆதினியின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் வீரசிம்மனின் முகத்தில் ஒரு புன்னகை அரும்பியது. ஆதினி ஒரு வழியாக தங்கள் உறவை ஏற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்கிறாள் என்று அவன் நினைத்தான். ஆனால் அந்த விழாவிற்காக தான் மகா மிருத்யுஞ்சய் அரண்மனைக்கு செல்வதாக ஆதினி சொன்னதை கேட்டதும் வீரசிம்மனின் முகம் அப்படியே வெளுத்து போனது. எனது மகா மிருத்யுஞ்சய் அரண்மனையா? இளவரசி, நான் அங்கு வரமாட்டேன். உங்களையும் அங்கு செல்ல விட மாட்டேன். வீரசிம்மனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஆதினியிற்கு ரத்தம் தலைக்கேறியது. அவள் ஆத்திரத்தில் கத்தினாள். வீரசிம்மன், உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? எனக்கே கட்டளையிட துணிந்து விட்டாயா? இளவரசி, நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லை. மாறாக உங்களை எச்சரிக்கிறேன். அந்த அரண்மனை ஒரு மர்மமான சாபம் பெற்ற இடமாகும். அங்கே செல்வதை தடை செய்யப்பட்ட ஒன்று. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடத்தில் யார் விழா நடத்தினாலும் அவர்கள் அதன் சீற்றத்தை அனுபவிக்க நேரிடும். தயவு செய்து அங்கே செல்ல வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு இன்னும் திருமணம் கூட முடியவில்லை. அதற்குள்ளேயே என்னை அடக்கி ஆள முயற்சி செய்கிறாயா? உன்னை போன்ற ஒரு அடிமைக்கு இந்த இடத்தை பற்றி இவ்வளவு விஷயங்கள் எப்படி தெரியும்? என் முன்னால் அமர்ந்து கொண்டு கட்டுக்கதைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறாயா? போ, என் வழியிலிருந்து விலகு. நான் இப்போதே அங்கே போயே தீர்வேன். இளவரசி, என் பேச்சை ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள்? சரி, அதுதான் உங்கள் விருப்பம் என்றால் அப்படியே ஆகட்டும், கிளம்புங்கள். ஆனால் ஒன்று மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அங்கே ஒவ்வொரு நொடியும் நீங்கள் என்னுடனேயே இருக்க வேண்டும். ஆதினி வீரசிம்மனின் இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு தன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டாள். இவன் பக்கத்திலேயே இருக்க வேண்டுமாம். என் தலை விதி. ரொம்ப புத்திசாலி போல காட்டிக்கொள்கிறான். இவனுடைய புத்திசாலித்தனத்தை அங்கே போய் கவனித்துக் கொள்கிறேன். இளைய சிம்மனுடன் சேர்த்து இன்று இவன் கதையை முடிக்கவில்லை என்றால் என் பெயர் ஆதினி கிடையாது. சற்று நேரத்திலேயே வீராவும் ஆதினியும் அந்த விழாவிற்காக புறப்பட்டனர். அவர்களுடைய வண்டி ஒரு பிரம்மாண்டமான நுழைவாயிலின் அருகே வந்து நின்றபோது ஆதினியின் கண்கள் வியப்பில் மின்னின. ஏனெனில் அவளுக்கு முன்னால் நின்றது பயமுறுத்தும் அழகுடன் கூடிய மகா மிருத்யுஞ்சய் அரண்மனை. வீரசிம்மன் சொன்னபடியே அந்த அரண்மனை உண்மையிலேயே மர்மம் நிறைந்ததாகவும் அசாதாரணமானதாகவும் காட்சியளித்தது. 1000 அறைகளை கொண்ட மாளிகை. அதன் சுவர்கள் இரவில் ஜொலித்தன. அங்கிருந்த நீரூற்றுகள் தங்கம் மற்றும் வெள்ளியால் ஆனவை. அதன் நந்தவனத்தில் அரிதான மலர்கள் பூத்து குலுங்கின. அவை நிலவு வெளிச்சத்தில் மட்டுமே மலரக்கூடியவை. பெரிய அரசர்கள், மகாராஜாக்கள், செல்வந்தர்களான வணிகர்கள் என அனைவரும் இன்று அங்கு கூடியிருந்தனர். ஆனால் இன்று இரவு மிகவும் கோரமானதாக மாறப்போகிறது என்பது அங்கிருந்த எவருக்கும் தெரிந்திருக்கவில்லை.
ஒருபுறம் ஆதினி மகாமிருத்யுஞ்சய் அரண்மனையின் அழகை ரசித்துக் கொண்டிருக்க, மறுபுறம் அவளுக்கு பின்னால் நின்றிருந்த வீரசிம்மன் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தான். அழகான பட்டு உடையில் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு நிலவை போன்ற பிரகாசமான முகத்துடன் அவள் ஜொலித்தாள். அப்போது அவள் அரண்மனைக்குள் நுழைவதற்காக அடியெடுத்து வைத்தாள். வாயிலில் நின்றிருந்த பிரம்மாண்டமான வீரர்களின் கூட்டம் அவளை கண்டது. உடனடியாக வழிவிட்டு மரியாதையுடன் தலைகுனிந்து நின்றனர். ஆதினி வீரசிம்மனை பற்றி கவலைப்படாமல் உள்ளே சென்றாள். ஆனால் வீரசிம்மன் உள்ளே நுழைய முயன்ற போது ஒரு வீரன் தன் கையை நீட்டி அவனை தடுத்தான். நில், நீ எங்கே போகிறாய்? வீரசிம்மன் அந்த வீரனை பார்த்து அமைதியான குரலில் சொன்னான், நான் இளவரசி ஆதினியுடன் வந்திருக்கிறேன். இவனை பாருங்கள், இவன் இளவரசியுடன் வந்தானா? நீ ஒரு அடிமை. இங்கே அடிமைகளுக்கு அனுமதி கிடையாது. ஓடிப்போ இங்கிருந்து. வீரர்கள் வீரசிம்மனை தள்ளிவிட்டனர். கேலி செய்து சிரிக்கத் தொடங்கினர். அவனை ஏளனம் செய்தனர். வீரசிம்மன் அமைதியாக நின்றிருந்தான். எதுவும் பேசவில்லை. ஆனால் அப்போது ஒரு குரல் அங்கே எதிரொலித்தது. இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அரண்மனையின் தலைமை அதிகாரி அங்கு வந்தார். உயரமான செல்வாக்கு மிக்க மனிதர். அவர் வீரர்களை பார்த்தார். பிறகு வீரசிம்மனை பார்த்தார். அவர் பார்வை வீரசிம்மனின் முகத்தின் மீது விழுந்த அடுத்த கணம் அவர் கண்கள் விரிந்தன. முகம் வெளுத்து போனது. தலைமை அதிகாரி மெதுவாக நடுங்கும் காலடிகளுடன் வீரசிம்மனின் அருகே வந்தார். பிறகு அங்கிருந்த ஒட்டுமொத்த கூட்டத்தின் முன்னிலையில் அவர் வீரசிம்மனின் முன்னால் தலைவணங்கி நின்றார். என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு தெரியாமல் போய்விட்டது. தயவு செய்து உள்ளே வாருங்கள். வீரர்கள் திகைத்து போயினர். கூட்டத்தில் இருந்தவர்கள் தங்களுக்குள் முணுமுணுக்கத் தொடங்கினர். வீரசிம்மன் அவனை ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான். என்ன நடந்தது என்று அவனுக்கு புரியவில்லை. ஆனால் தலைமை அதிகாரி அவனை மிகுந்த மரியாதையுடன் உள்ளே அழைத்துச் சென்றார். வீரசிம்மன் உள்ளே கண்ட காட்சி மிகவும் பிரம்மாண்டமானது. பிரம்மாண்டமான கூடம், தங்கத்திலான சரவிளக்குகள், இசை, நடனம், எல்லாவற்றிற்கும் நடுவில் ஆதினி ஒரு இளம் இளவரசருடன் பேசிக் கொண்டிருந்தாள். அந்த இளவரசன் இளைய சிம்மன், சுந்தர் நகரின் இளவரசன். உயரமானவன், அழகானவன், சக்தி வாய்ந்தவன். ஆனால் அவனுடைய கண்களில் கர்வம் இருந்தது, அகந்தை இருந்தது. இளைய சிம்மன் வீரசிம்மன் உள்ளே வருவதை கண்டான். அவனது கண்களில் ஒரு மின்னல் தென்பட்டது. ஒரு கொடூரமான புன்னகை அவன் முகத்தில் பரவியது. அவன் உரத்த குரலில் அங்கிருந்த அனைவரும் கேட்கும்படி கூறினான், அப்போ இவன்தான் அந்த அடிமை? உன் கணவனாக ஆசைப்படுமாள் இவன்தான் ஆதினி? இளைய சிம்மனின் பேச்சை கேட்டு அங்கிருந்தவர்கள் சிரிக்கத் தொடங்கினர். அதே சமயம் இளைய சிம்மன் ஆதினியின் அருகே வந்து சூழ்ச்சி நிறைந்த குரலில் கூறினான், இன்று நான் இவனை அவமானப்படுத்தி இங்கிருந்து அனுப்புகிறேன். ஆனால் நீங்களும் உங்கள் வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும். இந்த வீரசிம்மனின் தொல்லை ஒழிந்தவுடனேயே என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இளைய சிம்மனின் பேச்சுக்கு ஆதினி எந்த பதிலும் சொல்லவில்லை. அதே சமயம் இவர்களின் தீய எண்ணம் அறியாத வீரசிம்மன் ஆதினியின் அருகே வந்தபோது இளைய சிம்மன் அவனை பிடித்து தள்ளிவிட்டான். ஹே அடிமை நாயே, ஆதினியின் அருகில் நிற்பதற்கு உனக்கு தகுதி இல்லை. இங்கு வேலை செய்ய மட்டுமே உன்னை அழைத்து வந்தது, புரிந்ததா? இவ்வளவும் சொல்லிவிட்டு இளைய சிம்மன் ஒரு பானத்தின் கோப்பையை எடுத்தான். அதிலிருந்த பானத்தை வேண்டுமென்றே தரையில் ஊற்றினான். பிறகு அதை சுத்தம் செய்யும்படி வீராவிற்கு சைகை காட்டினான். அதே சமயம் வீரசிம்மனின் பார்வை ஆதினியின் பக்கம் இருந்தது. ஆதினி தனக்காக ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவாள் என்று அவன் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான். ஆனால் அப்போதே ஆதினி கத்தினாள், என்னை ஏன் இப்படி உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? அடிமை வீரசிம்மா, அமைதியாக இதை சுத்தம் செய். இல்லை என்றால் என்னை மணப்பதாக நீ கண்ட கனவை மறந்துவிடு. வீரசிம்மன் கோபத்தில் தனது முஷ்டியை இறுக பற்றினான். ஏனென்றால் அவனிடம் வேறு வழி ஏதும் இல்லை. நந்திவர்மனின் வாக்குறுதியின்படி அவன் ஆதினியை திருமணம் செய்தே ஆக வேண்டும். அதே சமயம் அவன் ஆதினியை கோபப்படுத்தவும் விரும்பவில்லை. எனவே அவன் தனது அவமானம் அனைத்தையும் துறந்து தரையை சுத்தம் செய்வதற்காக கீழே குனிந்தான். ஆனால் அப்போது திடீரென வானிலை மாறத் தொடங்கியது. சூறாவளி வீசத் தொடங்கியது. சுற்றுப்புறமே மாறத் தொடங்கியது. எங்கிருந்து வந்தது என்றே தெரியாமல் மகா மிருத்யுஞ்சய அரண்மனையின் நீருற்றுகளை உடைத்துக் கொண்டு ஒரு 5 அலை காலிங்க நாகம் அங்கே தோன்றியது. அதை பார்த்ததும் அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு ஓடத் தொடங்கினர். ஓடுங்கள், ஓடுங்கள், காலிங்க நாகம் வந்துவிட்டது. நான் அப்போதே சொன்னேன், இந்த இடம் சபிக்கப்பட்டது என்று. காலிங்க நாகம் ஒவ்வொருவராக அனைவரையும் கொல்லத் தொடங்கியது. ஆதினி பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். வீரசிம்மன் முன்னரே அவளை எச்சரித்தது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. வீரசிம்மனின் பேச்சை கேட்காமல் போனதற்காக அவள் தன்னைத்தானே நொந்து கொண்டாள். அவள் அந்த சிந்தனையில் மூழ்கியிருந்த போது அந்த 5 அலை காலிங்க நாகம் தன்னை நோக்கி வருவதை கவனிக்கவே இல்லை. திடீரென அவள் அலறினாள், காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், யாராவது என்னை காப்பாற்றுங்கள். இளையசிம்மா, எங்கே இருக்கிறாய் நீ? அவள் இளையசிம்மனிடம் உதவி கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆனால் இளையசிம்மனும் ஒரு தூணுக்கு பின்னால் மறைந்து நின்று இந்த பயங்கரமான காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் எவ்வளவு சுயநலவாதி என்பது அனைவருக்கும் தெரியும். அவன் இங்கே தன் உயிரை பணயம் வைத்து ஆதினியை காப்பாற்றப் போகிறான். ஆனால் சரியாக அந்த காளிங்க நாகம் ஆதினியை தாக்கப் போன அந்த தருணத்தில் அங்கே வீரசிம்மன் வந்தான். வீரசிம்மன்! மேலும் அந்த நாகத்தின் முன்னால் அவன் துணிச்சலுடன் வந்து நின்றான். ஆனால் அப்போது அவன் ஒரு காரியத்தை செய்தான்.
அதை கண்டதும் அங்கிருந்தவர்களின் காலடியில் இருந்த தரையை நழுவுவது போல அதிர்ச்சியில் உறைந்து போயினர். வீரசிம்மன் அந்த காளிங்க நாகத்திடம் பேசிக் கொண்டிருப்பதை மக்கள் பார்த்தனர். பிறகு அவன் அதன் தலை மீது கை வைத்ததுமே அந்த காளிங்க நாகம் தலை வணங்கியது. ஒரு பக்கம் தன் இறைவனின் பாதங்களில் விழுந்து வணங்குவதைப் போல அது வீரசிம்மனின் பாதங்களில் அப்படியே பணிந்து கிடந்தது. இது 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 சாத்தியமே இல்லை. இது எப்படி நடந்தது? இந்த அடிமையால் இது எப்படி முடிந்தது? அனைவரின் பேச்சையும் அலட்சியப்படுத்திவிட்டு வீரசிம்மன் ஏதோ ஒரு சைகை செய்தான். அந்த சைகையை புரிந்து கொண்ட காளிங்க நாகம் அவ்விடத்தை விட்டு சென்றது. பிறகு அனைத்தும் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியது. இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ஆதினியும் திகைத்து போயிருந்தாள். ஆனால் வீரசிம்மனை பற்றி கூறி அவளை தூண்டிவிடுவதற்காக இளையசிம்மன் அங்கே வந்தான். அவன் சொன்னான், இளவரசி, இவன் ஏதோ ஒரு மாயம் செய்கிறான் போல தெரிகிறது. கைவேலைகளின் மூலம் சிறிய மாயாஜாலங்களை காட்டி உங்களை மகிழ்விக்க முயற்சி செய்கிறான். ஆனால் உங்களை போன்ற புத்திசாலி பெண் இவனுடைய தந்திர வலையில் விழமாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். ஒருவேளை நீ சொல்வது சரியாக இருக்கலாம் இளையசிம்மா. எனக்கென்னவோ இவை அனைத்தும் இவனுடைய கைவேலையாகத்தான் இருக்கும் என்று தோன்றுகிறது. ஆதினியின் இந்த வார்த்தைகளை வீரசிம்மன் கேட்டபோது அவனுடைய முகத்தில் ஒரு வலி நிறைந்த புன்னகை தோன்றியது. பிறகு அவன் சொன்னான், ஆதினி, உனக்கு என்ன, உண்மையிலேயே அப்படிதான் தோன்றுகிறதா? உன் அருகில் வருவதற்காக உன்னை நான் ஆபத்தில் தள்ளுவேன் என்று நீ நினைக்கிறாயா? வீரசிம்மனின் வார்த்தைகளை கேட்டதும் ஒரு கணம் ஆதினி அப்படியே உறைந்து போனாள். அவனது பேச்சில் இருந்த உண்மை அவளுக்கு புரிந்தது. ஆனால் ஆதினியின் இதயம் கனிவதற்கு முன்னரே இளையசிம்மன் மீண்டும் இடையில் புகுந்தான். வா வா, என்ன ஒரு நடிப்பு! உன்னை போன்ற ஏழை பிச்சைக்காரர்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். பெண்களை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி அவர்களின் பணத்தின் மேல் குறிவைப்பவர்கள் தானே நீங்கள். பிறகு சமயம் பார்த்து பணத்துடன் ஓடிவிடுவீர்கள். நீ என்ன பெரிய யோகியன் போல காட்டிக்கொள்கிறாய்? உன் தந்தை எப்படிப்பட்டவரோ, உன் தாய் எப்படிப்பட்டவளோ, எந்த சாக்கடையில் இருந்து நீ வந்தாயோ யாருக்கு தெரியும்? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தாய் தந்தையரை இதற்குள் இழுப்பார்? யாரும் எதையும் புரிந்து கொள்வதற்கு முன்னரே வீரசிம்மன் இளையசிம்மனை நோக்கி ஒரு குத்து விட்டான். அது எவ்வளவு பலமான அடி என்றால் இளையசிம்மன் அப்படியே 3 அடி பின்னால் தூக்கி வீசப்பட்டு விழுந்தான். அந்த மண்டபம் முழுவதும் நிசப்தத்தில் உறைந்தது. அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் வீரசிம்மனையே பார்த்துக் கொண்டிருந்தனர். உனக்கு இவ்வளவு தைரியமா? இளையசிம்மன் மீதா கை வைத்தாய்? காவலர்களே, இவனை பிடியுங்கள் இப்போதே! இளையசிம்மனின் காவலர்கள் ஓடி வந்தனர். 5, 6, 10 காவலர்கள். அவர்கள் வீரசிம்மனை பிடிக்க முயன்றனர். ஆனால் வீரசிம்மனிடம் ஏதோ ஒரு மாற்றம் இருந்தது. அவன் சண்டையிட்டு அனைவரையும் மண்ணை கவச் செய்தான். ஒருவருக்கு பின் ஒருவராக காவலர்கள் சரிந்து விழுந்தனர். இவை அனைத்தையும் பார்த்து ஆதினி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவளது கண்கள் வியப்பால் விரிந்தன. இந்த அடிமை இவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக எப்படி இருக்க முடியும்? இளையசிம்மனின் முகம் கோபத்தால் சிவந்தது. அவமானம், ஆத்திரம் அனைத்தும் ஒன்றாக அவனை சூழ்ந்தன. அவன் தனது பையிலிருந்து ஒரு கருவியை எடுத்து பிறகு அதை ஊதினான். கருப்பு நிழல் அகோரிகளே, இங்கு ஆஜராகுங்கள்! பிறகு ஏதோ ஒன்று விசித்திரமாக நடக்கத் தொடங்கியது. வானிலை மாறத் தொடங்கியது. சில்லிடும் குளிர்ந்த காற்று வீசியது. வெளிச்சம் மங்கத் தொடங்கியது. அந்த இருளிலிருந்து மெல்ல மெல்ல வெளிப்படத் தொடங்கினார்கள் அந்த கருப்பு நிழல் அகோரர்கள். அவர்கள் ஒன்றும் சாதாரண வீரர்கள் அல்ல. அவர்கள் அகோரர்கள். அவர்களின் பாதி உடல் மனித உருவம், மீதி பாதியோ பயங்கரம். அவர்களின் கண்கள் சிவப்பும் கருப்பும் கலந்தவை. அவர்களின் குரல்கள் மரண அலறல்களை போன்றவை. அவர்கள் மனிதர்களுக்கும் அரக்கர்களுக்கும் இடைப்பட்ட ஒரு விசித்திர பிறவிகள். அகோரர்கள் வந்தனர். நாலாபுரம் இருந்தும் சூழ்ந்தனர். அவர்கள் வீரசிம்மனை முற்றுகையிட்டனர். பிறகு ஒரு நொடியில் அவனை பிடித்துக் கொண்டனர். இவனை நாங்கள் எங்கள் குகைக்குள் கொண்டு செல்வோம். அங்கே இவனுக்கு ஒரு பாடம் புகட்டுவோம். அதை இவன் தன் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டான். நல்லங்கள், இவனுக்கு என்ன கதி நேருகிறது என்பதை நானும் பார்க்க விரும்புகிறேன். நானும் வருகிறேன். பிறகு வீரசிம்மன் அந்த வண்டியில் தூக்கி வீசப்பட்டான். அகோரர்கள், ஆதினி மற்றும் இளையசிம்மன் அனைவரும் அவருடன் புறப்பட்டனர். அடர்ந்த இருண்ட காட்டை நோக்கி. அங்கேதான் இருந்தது அகோரிகளின் அந்த பயங்கரமான குகை. 1 மணி நேர பயணத்திற்கு பிறகு அந்த வண்டி நின்றது. அடர்ந்த இருண்ட காட்டிற்குள் குகையின் வாசலில். பிறகு அவர்கள் அந்த வண்டியில். ஆனால் வண்டி காலியாக இருந்தது. வீரசிம்மன் காணாமல் போயிருந்தான். என்ன? இவன் எங்கே போனான்? வீரசிம்மன் எங்கே? இது எப்படி சாத்தியம்? இவன் வண்டிக்குள்ளேயே தானே இருந்தான். அகோரர்கள் அங்கும் இங்கும் தேடி பார்த்தனர். அனைவரும் திகைத்து போயிருந்தனர், பயந்தும் போயிருந்தனர். அப்போதுதான் அகோரன் தலைவனின் பார்வை வண்டியின் இருக்கையின் மேல் விழுந்தது. அங்கே ஒரு தாயத்து கிடந்தது. தலைவன் அந்த தாயத்தை எடுத்தான். அவன் அதை பார்த்த அடுத்த கணமே அவனது முகம் வெளிரி போனது. கைகள் நடுங்கின. தொண்டை வறண்டு போனது. ஏனென்றால் அந்த தாயத்தின் மேல் செதுக்கப்பட்டிருந்தது வாயு புத்திரர்களின் சின்னம். இது வாயு புத்திரர்களின் தாயத்து. இல்லை, இது இருக்கவே முடியாது. அகோரின் தலைவனின் நிலைமை மோசமானது. அவன் பின்வாங்க தொடங்கினான்.
பயத்தில் நடுங்கினான். என்ன ஆனது? இது வெறும் ஒரு தாயத்து தானே. நீ ஏன் இவ்வளவு பயப்படுகிறாய்? அகோரன் நடுங்கிக் கொண்டே பயம் நிறைந்த உடைந்த குரலில் சொன்னான். உனக்கு தெரியாது நீ யாரிடம் வம்பு வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று. வாயு புத்திரன் அவன் ஒரு வாயு புத்திரன். அவன் நினைத்தால் நம் அனைவரையும் ஒரு நொடியில் அழித்து விட முடியும். அட, பிதற்றாதே. ஒரு சாதாரண அடிமை இவ்வளவு ஆபத்தானவனா? இல்லை இளவரசரே, நான் உண்மையைதான் சொல்கிறேன். அதன் பிறகு அந்த அகோரன் ஒரு உண்மையை கூறினான். அதை கேட்ட இளைய சிம்மன் மற்றும் ஆதன் ஆகிய இருவரின் காலடி மண்ணும் நழுவியது. அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அப்படி என்னத்தான் சொன்னான் அந்த பிண்டாரி? வீரசிம்மன் என்பவன் யார்? அவன் ஏன் தன் உண்மையான அடையாளத்தை அனைவரிடமிருந்து மறைக்கிறான்? காளிங்க நாகம் ஏன் வீரசிம்மனின் முன்னால் பணிந்து நின்றது? வீரசிம்மனின் உண்மை அடையாளம் ராஜா நந்திவர்மனுக்கு தெரியுமா? ஊரே விழாக்கோலம் கொண்டிருக்க மன்னர் ராஜேந்திர சிம்மன் ஆட்சியில் சுந்தர தேசத்து மக்கள் சந்தோஷ கூத்தாடிக் கொண்டிருந்தனர். அதே நேரம் அந்த அரண்மனையின் பட்டத்து இளவரசன் 14 வயதேயான வீரசிம்மன் தனது முதல் மற்றும் கடினமான மூலாதார சக்கர சோதனையை முயற்சி செய்து கொண்டிருந்தான். தன் உடலை நேராக்கி மூச்சை சீராக்கி ஐம்புலன்களையும் விழிப்பு நிலையில் வைத்து ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று சர்வ சிரத்தையுடன் மந்திரத்தை சொல்லிக் கொண்டே மனதை ஒருநிலைப்படுத்தி தன் கைகள் இரண்டையும் சுழற்றி முன் தள்ள ஒரு அபூர்வ சக்தி தோன்றி அதிர்வலைகளாக மாறி அவன் முன் நின்று கொண்டிருந்த மரப்பெட்டகத்தை சுக்கு நூறாக தகர்த்தது. சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான் இளவரசன் வீரா என்கிற வீரசிம்மன். பொதுவாக நம் உடலில் 7 மிக முக்கியமான சக்கரங்கள் இருக்கும். சக்கரங்களின் சக்தியை ஒவ்வொன்றாக எழுப்புவதன் மூலம் ஒருவர் ஒரு மிகச்சிறந்த போர் வீரராக மாற முடியும். அந்த தேசத்தில் இருக்கும் அரச வம்சத்தினர் மற்றும் போர் வீரர்கள் அனைவரும் இந்த 7 சக்தி நிலைகளையும் அடைவதையே தன் வாழ்நாள் லட்சியமாக முயன்று கொண்டிருந்தனர். அதில் வீரசிம்மன் அந்த முதல் சக்கரத்தின் உச்சத்தை தான் இந்த வயதிலேயே இன்று அடைந்து பெரும் சாதனையை படைத்திருக்கிறார். அதை தன் தந்தையும் அரசருமான ராஜேந்திர சிம்மனிடம் சொல்ல ஓடி வந்தார். அப்பா என்றபடி வேகமாக ஓடி வந்தவனின் மகிழ்ச்சி நிறைந்த குரலை கேட்டு வீரசிம்மனை நோக்கி திரும்பியவர் அவன் முகத்தில் தெரிந்த தேஜஸில் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்றார். வீரா, நீ முதல் மூலாதார சக்கரத்தை அடைஞ்சிட்டியா? எனக்கு தெரியும். நீதான் இந்த உலகத்தை காக்க பிறந்தவனு எனக்கு தெரியும். என் நம்பிக்கை வீண் போகல. இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்றவர் கண்கள் சந்தோஷத்தில் கலங்க தன் தந்தையை பார்த்து புன்னகைத்தவன், அப்பா, எனக்கான பரிசு எங்க? நான் இந்த சக்கரத்தை அடைஞ்ச உடனே எனக்கு ஒரு முக்கியமான பரிசு தருவன்னு வாக்கு தந்தீங்களே என்று ஆர்வத்துடன் கேட்டார். நிச்சயமா, அதுக்காக தான் இத்தனை நாள் காத்திருந்தார் என்று ஒரு ரத்தின பேழையில் இருந்த ஒரு அதிசய புத்தகத்தை எடுத்து கண்களில் ஒற்றி அவனது கையில் தந்தார் அரசர் ராஜசிம்மன். அதை பார்த்த வீராவின் கண்கள் ஆச்சரியத்தில் பிரகாசித்தது. இது உனக்கான பரிசு வீரா. இந்த புத்தகம் நம்ம முன்னோர்களுடைய புனிதமான பாரம்பரியம். இதுல மறைஞ்சிருக்கிற சூத்திரத்தை நீ கண்டுபிடிச்சாகணும். இது நிச்சயமா நம்ம இனத்துடைய மறுமலர்ச்சிக்கு உதவும். நீ நம்ம இனத்தை காப்பாத்துவன்னு நான் உறுதியா நம்புறேன் என்றார். வீரசிம்மன் தன் கையில் இருந்த தெய்வீக புத்தகத்தை ஆசையாக தடவி பிரித்து பார்த்தார். வாழ்க்கை சூத்திரங்கள் என்று எழுதப்பட்டிருந்த அந்த புத்தகம் முழுக்க முழுக்க சூத்திரங்களால் நிறைந்திருக்க அந்த புத்தகத்தில் இருந்த ஒன்று கூட வீரசிம்மனுக்கு அப்போது புரியவில்லை. அதை பார்த்து புன்னகைத்த ராஜேந்திர சிம்மன், வீரா, சில வருஷங்களுக்கு முன்ன நான் உன்ன மாதிரி சிறுவனாய் இருக்கிறப்போ இந்த ஒட்டுமொத்த தென்மேற்கு பகுதியுமே நம்ம சுந்தர தேசத்து சாம்ராஜ்யத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. என்னுடைய தந்தை விஜயேந்திர சிம்மன் ஆட்சியில மக்கள் இப்ப இருக்கிறத விட அப்ப அதிக செழிப்போடவும் செல்வாக்கோடவும் இருந்தாங்க. ஆனா அது நீண்ட காலம் நிலைக்கல என்றவரின் பேச்சில் என்னாச்சுப்பா என்று குறுக்கிட்டான் வீரசிம்மன். திடீர்னு ஒரு பெரிய அசுரப்பட வந்து நம்ம சுந்தர தேசத்தை தாக்குச்சு. பயங்கரமான போர், கண்ணு கட்டின தூர வரைக்கும் சடலங்கள். அந்த அசுரர்கள் சக்தி வாய்ந்த அத்தனை வீரர்களை கொஞ்சமும் இரக்கமில்லாம கொன்னாங்க. பல திறமையான இளைஞர்கள் உயிரோட விழுங்கப்பட்டாங்க. அந்த காட்சியோட கொடூரத்தை இப்ப யோசிச்சாலும்
என் இதயமே நடுங்குது. அந்த அசுரர் படை வீரர்களை தாண்டி அப்பாவி மக்களையும் சூறையாடுச்சு. எங்க திரும்பினாலும் மரண ஓலந்தான். எல்லாம் முடிஞ்சது, இனி இருட்டு மட்டும்தான் நினைச்சப்பதான் நம்பிக்கை ஒளியா அவதரிச்சாரு நாகரிஷி முனிவர். அவர் தன்னோட புனிதமான வெள்ளை நெருப்பால எல்லா அசுரர்களையும் எரிச்சு சுந்தர தேசத்தை அழிவிலிருந்து காப்பாத்தினார். அப்ப அவர் தந்ததுதான் இந்த தெய்வீக புத்தகம். கூடவே 2 தெய்வீக மூலிகைகளையும் என்னுடைய தந்தையும் அரசருமான விஜயேந்திர சிம்மன் கிட்ட ஒப்படைச்சாரு நாகரிஷி முனிவர். அரசே, இந்த புத்தகத்துல தெய்வீக சக்திகளுடைய சூத்திரங்கள் இருக்கு. இந்த புத்தகத்தோட அந்த அபூர்வமான தெய்வீக சக்திகளை எழுப்புறவர் யாரு? அவரே முழு மனித இனத்துக்கும் நன்மை செய்யற ஆபத் பாந்தவனா, உலக காப்பாத்துற ரட்சகனா தேர்ந்தெடுக்கப்படுவார்னு சொன்னார். அப்போல இருந்து 2 தலைமுறையா நம்ம குடும்பத்தில இருந்து பலர் அந்த புத்தகத்தை படிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அதுல எழுதப்பட்ட எந்த தெய்வீக சூத்திரத்தையும் இதுவரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. என்னாலையும் முடியல. ஆனா இத உன்னால படிக்க முடியும் நான் நம்புறேன். நீ சாதிக்க பிறந்தவ வீரா. உன் ஜாதகம் அப்படி. இந்த நாளுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்திருந்தேன். இனி இது உன்னோட பொறுப்பு. இத நீ கத்துக்கிட்டு உன்னோட சகோதரி வேதாவுக்கும் நீ சொல்லிக் கொடுக்கணும் வீரா என்றார். வீராவுக்கு ஒரு தங்கை இருந்தாள். அவனை விட ஒரு நொடி தாமதமாக பிறந்தவள். இருவரும் இரட்டையர்கள். அவள் பெயர் வேதவள்ளி. அனைவரும் வேதா என்றுதான் அழைப்பார்கள். மிகவும் புத்திசாலி, ஆற்றல் மிகுந்த பெண். தன் தங்கை மேல் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தான் வீரா. அவள் இப்பொழுது ஆதிசக்தி ஆசிரமத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறாள். விரைவில் வீராவும் அங்கு செல்வதற்குத்தான் தயாராகிக் கொண்டிருந்தார். இப்போது ராஜேந்திர சிம்மன் மீண்டும் பலமாக தொடர்ச்சியாக இரும அவருடைய வாயிலிருந்து ரத்தம் வெளியேறியது. அதில் பதறியவர் அப்பா என்று கத்தியபடியே தந்தையை பிடித்தார். பின் வீரர்களே, வைத்தியரை வர சொல்லுங்க, வீரர்களே வீரர்களே யாரெங்கே என்று கத்தினார். அரசர் ராஜேந்திர சிம்மன் அப்படியே சரிய அவரை தன் மடியில் சாய்த்துக் கொண்ட வீரா அவருடைய உடல் மெல்ல மெல்ல நீல நிறமாக மாறுவதைக் கண்டு அதிர்ச்சி ஆனார். அப்பா என்னாச்சு என்று துடித்துப் போனவன் வைத்தியரை அழைத்து வர நகர அதற்குள் ஏதோ புரிந்து கொண்ட ராஜேந்திர சிம்மன், இல்ல வீரா, நான் ஏமாந்துட்டேன். எல்லாம் தாமதம் ஆயிடுச்சு. அந்த புத்தகத்தை பத்திரமா வச்சுக்கோ. உன் சகோதரி வேதாவை பத்திரமா பார்த்துக்கோ. நீதான் என் கடைசி நம்பி என்றவர் வார்த்தைகளை முடிக்கும் முன் அவன் மடியிலேயே மடிந்து விழ ஒரு நிமிடம் எதுவும் புரியாமல் விழித்த வீரசிம்மன் தன் தந்தையை எழுப்ப முயன்றான். அப்பா அப்பா எழுந்திருக்கப்பா, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. வீரர்களே யாராவது வாங்க அப்பா என்று உயிரற்று உடலாக கிடந்த தன் தந்தையை உலுக்கியவனின் கண்ணீர் அவன் தந்தையின் முகத்தில் பட்டு தெரித்தது. அப்போது திடீரென சில படை வீரர்கள் உள்ளே நுழைய அவர்களைத் தொடர்ந்து இருவர் ராஜ அலங்காரத்துடன் உள்ளே நுழைந்தனர். அவர்கள் கஜேந்திர சிம்மன் மற்றும் நரேந்திர சிம்மன். இருவரும் ராஜேந்திர சிம்மனின் சித்தப்பா மகன்கள், ஒன்றுவிட்ட சகோதரர்கள். இந்த நொடிக்காகத்தான் தந்திரமாக பல வருடங்களாக காத்திருந்தனர். உள்ளே நுழைந்த இருவரும் அழுது கொண்டிருந்த வீரசிம்மனை கண்டு எந்த கேள்வியும் கேட்காமல் வீரர்களுக்கு கண் காட்ட வீரர்கள் வீரசிம்மனின் கையில் சங்கிலியை பூட்டினர். தந்தை இறந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் இருந்த வீரசிம்மன், என்ன பண்றீங்க? நான் எதுவும் பண்ணல. அவரு என் அப்பா. அவருக்கு யாரோ விஷம் கொடுத்திருக்காங்க. சித்தப்பா, உங்க கோபத்தை காட்டுற நேரம் இதுதானா என்றவன் ஏதோ புரிந்தவனைப் போல அவர்கள் இருவரையும் அதிர்ச்சியாக பார்க்க நரேந்திர சிம்மன் சத்தமாக சிரித்தான். அவன் தன் வாளை வீரசிம்மனின் நெஞ்சில் அழுத்தி, ஆமா, விஷம்தான், கொடிய விஷம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டா இப்படித்தான் ஒரே நிமிஷத்துல உயிர் பறந்துடும் என்றவன் வாளை சற்று அழுத்தி, எனக்கு உன்னையும் இப்பவே கொல்லணும் போல இருக்கு என்றான். அவனை கஜேந்திர சிம்மன் கட்டுப்படுத்தினான். நிலைமையை புரிந்து கொண்ட வீரசிம்மன், சித்தப்பா, என்ன உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நாம அதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்.
முதல்ல வைத்தியரை வர சொல்லுங்க. அப்பாவை காப்பாத்த ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம் என்று கெஞ்சினார். ஆனால் சத்தமாக சிரித்த நரேந்திரன், வீரா, நீ ரொம்ப அப்பாவியா இருக்க என்றவன் சட்டன முகத்தை கொடூரமாக மாற்றி, துரோகிக்கு தேவை மரணம்தான், வைத்தியம் இல்ல என்றவன் வீரசிம்மனின் கன்னத்தில் பளார் என்று அறைந்தான். அவன் அடித்ததை விட அவன் சொல்லிய துரோகி என்ற வார்த்தை வீராவை ஆழமாக தாக்கியது. என்னது துரோகியா? யாரு? ஏன் அப்பா துரோகியா என்று கோபத்தில் கர்ஜித்தார். இப்போது கஜேந்திர சிம்மன் முன் வந்தான். ஆமாடா, நீ துரோகியோட மகன்தான். யவன தேசத்துக்கு இந்த நாட்டையே அடகு வச்ச துரோகியோட மகன். இதத்தான் நாங்க இந்த சுந்தர தேசத்து மக்கள் கிட்ட சொல்ல போறோம் என்றான் இருமாப்பாக. அதை கேட்ட வீராவின் கண்கள் கலங்கின. அதனால உன் தகப்ப செஞ்ச துரோகத்துக்கான தண்டனை இனி நீ அனுபவிக்க போற. ஒரு அடிமையாவும் வாழ்நாள் முழுக்க சித்திரவதை அனுபவிக்க போற. உன்னை சிறையில் அடைக்க போற. சாவுக்காக நீயா கெஞ்சிற நாள் சீக்கிரமே வரும். அது வரைக்கும் இனி ஒவ்வொரு நொடியும் உன்னை துடிக்க வச்சு ரசிக்க போறோம் என்று ஆணவமாக கொக்கரித்தனர் கஜேந்திர சிம்மனும் நரேந்திர சிம்மனும். கோபமாக முறைத்த வீரசிம்மன், உங்களை சும்மா விட மாட்டேன். என் அப்பாவை கொன்ன உங்களை வெட்டி வீச போற துரோகிகளா என்றவன் ரத்தம் கொதிக்க வீரர்களிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டவன் தன் சித்தப்பாக்களை கொல்ல ஓடினான். ஆனால் நரேந்திர சிம்மன் தன் சக்தியை கொண்டு அவன் வயிற்றில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். அந்த அடியை தாங்க முடியாமல் அதிக சக்தியில்லாத இளம் வயது வீரசிம்மன் சுருண்டு விழுந்து வலியில் முனகினார். சுற்றியிருந்த வீரர்கள் இதை பார்த்து கைகொட்டி சிரித்தனர். என்ன வீரசிம்மன் பேர் இருந்தா நீ பெரிய மாவீரனா? உன்னால என்ன பண்ண முடியும்? நீ ஒரு கோழை. நீ என்ன எதிர்க்கிறியா? உன் அப்பாவுக்கு தந்த விஷத்தை உனக்கு தர எங்களுக்கு தெரியாதா? இல்ல ஆதிசக்தி ஆசிரமத்தில் இருக்க உன் சகோதரி வேதாவோட உயிரை எடுக்க எங்களுக்கு தெரியாதா என்ற நரேந்திரனின் வார்த்தைகளில் வீரசிம்மன் அதிர்ந்து அவனை நிமிர்ந்து பார்த்தார். நீ அமைதியா சிறையில் இருந்தா உன் தங்கச்சியும் உயிரோட இருப்பா. அவளை கொல்ல எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. புரிஞ்சுக்குவன்னு நினைக்கிறேன் என்று ஆணவமாக சிரித்தவன், எடுத்துட்டு போங்க இவனை என்று கட்டளையிட்டார். தந்தையின் மரணத்தை கண்முன்னே கண்ட வீரசிம்மனுக்கு தன் தங்கைக்கும் அதே நிலை வந்துவிடக் கூடாது என்று தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டார். பின் அமைதியாக அவர்கள் கட்டளைக்கு அடிபணிக ஒத்துக்கொண்ட அடுத்த நொடியிலிருந்து ஆரம்பமானது வீரசிம்மனின் அடிமை வாழ்க்கை. சுந்தர தேசத்து சிறை அதன் பட்டத்து இளவரசருக்கு சலுகை தரவில்லை, மாறாக கொடூரத்தின் மறுபக்கத்தை காட்டியது. மரணம் என்ற ஒன்றை தவிர அத்தனை வேதனையையும் அவனுக்கு தந்தது. காலம் வேகமாக ஓடி 4 ஆண்டுகளை கடந்தது. இந்த 4 ஆண்டு காலம் வீரசிம்மனுக்கு மட்டுமல்ல, மக்களுக்கும் கொடுங்கோல் ஆட்சியாக மாறிப்போனது. முழு நகரத்தின் நிர்வாகமும் சீரிழந்தது. ஊழியர்கள் அதிகாரிகளின் சம்பளம் குறைந்தது. வரி மக்கள் விழியை பிதுக்கியது. அரசே மக்களை கொள்ளையடித்தது. நாட்டின் அனைத்து வளங்கள் அரசுக்கும் அரசுக்கு ஆதரவு தெரிவித்தவர்களுக்கும் செலவிடப்பட்டது. எதிர்த்தவர்கள் குற்றவாளியாக்கப்பட்டனர். மக்கள் ராஜேந்திர சிம்மனின் ஆட்சியை எண்ணி ஏங்க ஆரம்பித்தனர். இடையில் தற்போதைய கொடுங்கோல் ராஜாவான கஜேந்திரனின் உத்தரவுப்படி சிறைச்சாலையில் இருக்கும் வீரசிம்மன் ஒரு பயிற்சி உதவியாளராக நியமிக்கப்பட்டார். பயிற்சி உதவியாளர்கள் பெரும்பாலும் மரண தண்டனை விதிக்கப்படும் கைதிகளாகவே இருப்பர். அவர்கள் அந்த நாட்டின் அரச குடும்பத்தின் வாரிசுகளும் சீடர்களும் போர் வீரர்களும் பயிற்சி செய்யும் போது அடிவாங்கும் பொம்மைகளாக இருப்பர். அனைத்து சீடர்களும் இந்த உதவியாளர்கள் மீதுதான் தங்கள் நுட்பங்களையும் சக்திகளையும் சோதிப்பார்கள். மேலும் திருப்பி அடிக்கவோ பழிவாங்கவோ அடிமைகளுக்கு அனுமதி இல்லை. எனவே இந்த அடிமைகளில் பலர் ஒவ்வொரு ஆண்டும் பயிற்சிகளின் போது கொல்லப்பட்டனர் அல்லது ஊனமுற்றனர். வீரசிம்மனை பொறுத்தவரை அவன் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சாதாரண கைதி அல்ல. சுந்தர தேசத்தின் முன்னாள் பட்டத்து இளவரசன். கடந்த 4 ஆண்டுகளாக பயிற்சி உதவியாளனாக அவன் தொடர்ந்து தாக்கப்பட்டான். இந்த 4 வருடங்களில் எண்ணற்ற தாக்குதல்களையும் அவமானங்களையும் வலிகளையும் அனுபவித்திருந்தான். தந்தை இறந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் இங்கு வந்தவன் தங்கைக்காக இதை தனது விதியாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக் கொண்டான்.
மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறைக்கு வருபவர் அனைவரும் கொலைகாரர்களாக இருப்பர் என்பதில்லை. அப்பாவியான மக்களும் கொடுமை அனுபவித்தனர். அதை பார்த்த வீரசிம்மனின் ரத்தம் கொதித்தால் அமைதியாக இருப்பதை தவிர அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. அன்றும் பயிற்சி உதவியாளராக பல அடிகளை வாங்கிக் கொண்டு காயங்களுடன் தனது சிறைக்கு வந்தான் வீரா. 18 வயது இளைஞனாக உடல் மெலிந்து கசங்கி கந்தலாக தோற்றமளித்தாலும் அவனது பிரகாசமான நீல கண்கள் மட்டும் அரச குடும்பத்தின் தேஜஸுடன் ஒளிர்ந்தது. சிறையில் உள்ள விளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் அந்த கிழிந்த பழைய புத்தகத்தை நம்பிக்கையின்றி பார்த்தான் வீரா. மீண்டும் அதை படிக்க முயற்சித்தான். இதை தந்தபோது அவன் தந்தை, இந்த புத்தகம் நம்ம முன்னோர்களுடைய புனிதமான பாரம்பரியம். இது நிச்சயம் நம்ம இனத்தோட மறுமலர்ச்சிக்கு உதவும். நீ நம்ம இனத்தை காப்பாத்துவன் நான் உறுதியா நம்புறேன் என்ற அவர் வார்த்தை அவன் காதுகளில் இன்றும் எதிரொலித்தது. அப்பா, இந்த புத்தகத்தை இந்த 4 வருஷத்துல எத்தனை முறை படிச்சேன்னு எனக்கே தெரியல. இதுல இருக்கிற சூத்திரங்களை என்னால புரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை நீங்க மட்டும் நல்லவரா, அவ்வளவு இரக்கம் உள்ளவரா இல்லாம இருந்திருந்தா, எல்லாரையும் நம்பாம இருந்திருந்தா நம்ம தேசம் இவ்வளவு மோசமான நிலைக்கு போயிருக்காது. நீங்களும் என்னை விட்டு போயிருக்க மாட்டீங்க என்று மனமுடைந்து அழுதான். பின் கண்ணீரை துடைத்துக் கொண்டவன், தங்கச்சி வேதா என்ன ஆனா எப்படி இருக்கான்னு தெரியல. அவளுக்காக மட்டும்தான் இந்த நரக வாழ்க்கைய சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா பொண்ணுப்பா, உங்களை கொடூரமா கொன்ன ஒவ்வொருத்தரையும் நான் பழி வாங்காம ஓய மாட்டேன். அவங்களுக்கு சாவுக்கும் மேல பெரிய தண்டனையை நிச்சயமா கொடுப்பேன். இது என் சபதம் என்று ஓங்கி தரையில் அறைந்து தன் ஆத்திரத்தை வெளிப்படுத்தினார். வீரசிம்மன் கடந்த 4 வருடங்களாகவே இந்த சபதத்தை தான் தினமும் எடுத்து வந்தான். ஆனால் தனது குறிக்கோளில் எப்படி வெற்றி பெறுவது என்பதுதான் அவனுக்கே தெரியவில்லை. அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஏதோ ஒரு சூத்திரம், தீர்வு அல்லது ஏதோ ஒரு மந்திரம் அந்த புத்தகத்தில் மறைந்திருப்பது அவனுக்கு புரிந்தது. ஆனால் பலமுறை படித்த பிறகு அவனால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனாலும் வீரசிம்மன் மனம் தளரவில்லை. மிச்சமிருந்த மொத்த நம்பிக்கையையும் சேர்த்துக் கொண்டு இந்த புத்தகத்தோட ரகசியத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். மந்திரம், ஒளி, சூத்திரம், குறியீடுன்னு ஏதாவது ஒன்ன நிச்சயமா கண்டுபிடிக்கணும். கடவுளே, எனக்கு நீதான் உதவணும் என்றவன் அந்த சிறிய விளக்கின் வெளிச்சத்தில் மீண்டும் அந்த புத்தகத்தை படிக்கத் தொடங்கி மெல்ல களைப்பில் உறங்கிப் போனான் வீரா. சிறிது நேர இடைவெளிக்கு பிறகு காற்று வேகமாக அடிக்க விளக்கின் தீ அசைந்து ஆடியது. அதிலிருந்து கிளம்பிய ஒரு தீப்பொறி மெல்ல பறந்து வந்து புத்தகத்தில் விழுந்தது. கிழிந்த புத்தகத்திலிருந்து மெல்லிய வெளிச்சம் பரவி அதிலிருந்த தங்க நிறத்திலான மந்திர இலைகள் ஒளிரத் தொடங்கின. சட்டென்ற அந்த அறை பிரகாசமாக மாறியது. வெண் தாடியுடன் சாந்த சொரூபியாக தெய்வீகத்தன்மையுடன் அங்கே தோன்றினார் நாக ரிஷி. அவரது பார்வை அசந்து உறங்கிக் கொண்டிருந்த வீராவின் மேல் பதிந்தது. அவர் புன்னகையுடன், காரணமில்லாம காரியமில்ல வீரா, வைரம் கூர்த்தீட்ட தீட்டத்தான் பிரகாசமா ஜொலிக்கும். கூடிய சீக்கிரமே நீயும் பிரகாசிப்ப என்றவர் அவன் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்து மறைய அவருடன் அந்த புத்தகத்தின் பிரகாசமும் மறைந்து பழைய நிலைக்கு மாறியது. மறுநாள் காலை பறவைகளின் கூக்குரலோடு அந்த நாள் விடிந்திட காலையின் குளிர் இன்னும் அனைவரையும் கம்பிளிக்குள் முடக்கி வைத்திருந்தது. அந்த நேரம் வீரசிம்மனின் சிறைக்கதவு திறந்து ஒரு மனிதன் வர அவனது காலடி சத்தம் அந்த அறையில் எதிரொலித்தது. ஆனால் புத்தகத்தின் ரகசியத்தை இரவு முழுக்க தேடிய அசதியில் இருந்த வீரசிம்மனுக்கு அந்த சத்தம் சுத்தமாக கேட்கவில்லை. உள்ளே வந்தவனும் சற்றும் இரக்கமின்றி அவன் மேல் கால் வைத்து, ஏய், இன்னும் என்ன தூக்கம்? பட்டத்து இளவரசனுக்கு எந்திரிக்க மனசு வரலையோ? இது என்ன உன் அரண்மனை நினைச்சியா? சிறைச்சாலை. அடிமங்கள்லாம் இங்க இருக்கிற சட்டங்களை சரியா பின்பற்றணும். எந்திரிச்சு போ அடிங்க என்று உதைத்தான். அந்த மனிதன் சுந்தர தேசத்தின் சிறைச்சாலை பொறுப்பாளர் வேம்புலி. அவனது முகத்தில் பல வெட்டுக்காயங்கள் இருந்தன. சில பற்கள் உடைக்கப்பட்டு சற்று அகோரமாக இருந்தான். அவன் உதைத்ததில் வலியில் முனகியபடி கம்பளியை விளக்கி விடித்த வீரசிம்மன் தடுமாற்றத்துடன் எழுந்து நின்றான். விலையுயர்ந்த பட்டாடைகளை மட்டுமே அணிந்து வளர்ந்தவன் இப்போது கிழிந்து தோய்ந்து போன ஆடைகளை அணிந்திருந்தான். அவன் மெல்ல நடந்து வர மீண்டும் அவன் பின் தலையில் ஒரு அடியை தந்த வேம்புலி, ஏய், உன் செய்கையெல்லாம் வர வர சரியில்லையே, இரு
ஒரு நாள் இதுக்கெல்லாம் சேர்த்து நல்ல பாடம் கத்து தரனா இல்லையான்னு பாரு என்று கத்தியவன் அவனை வெளியே தள்ளினான். அங்கே நின்ற வீரர்கள் சங்கிலிகளை கொண்டு அவன் கை கால்களை பூட்டி கடினமான தோல் கவசத்தை அணிய வைத்து முரட்டுத்தனமாக அவனை பயிற்சி மைதானத்திற்குள் தள்ளினர். பயிற்சி மைதானம் சற்று பெரியதாக இருந்தது. இது சுந்தர தேசத்தின் முக்கிய சீடர்களுக்கு பயிற்சிக்கென ஒதுக்கப்பட்ட இடம். இந்த நுழைவாயிலின் இருபுறமும் வெள்ளை பளிங்கு கல்லாலான பெரிய தூண்கள், மேலே சிங்க சிலைகள் இருந்தன. உள்ளே பச்சை நிற அங்கிகளை அணிந்த 30க்கும் மேற்பட்ட சீடர்கள் மைதானத்தின் நடுவில் பிரதான குருவின் வழிகாட்டுதலின் கீழ் போர்க்கலையை பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். இந்த மக்கள் சுந்தர தேசத்தின் முக்கிய சீடர்கள். அவர்கள் அனைவரும் பலதரப்பட்ட கடினமான தேர்வுகளுக்கு பிறகு பிரதான சீடர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களின் திறமைகள் இங்கு பயிற்சியில் மெருகூட்டப்பட்டு தலை சிறந்த வீரர்களாக மாற்றப்படுவர். மைதானத்தின் மறுபுறம் 20க்கும் மேற்பட்ட ஆண்கள் தோல் கவசத்துடன் நின்று கொண்டிருந்தனர். அவர்களின் கைகளும் கால்களும் கூட வீரசிம்மனைப் போலவே கட்டப்பட்டிருந்தன. அவர்களின் உடல்கள் காயங்களாலும் தழும்புகளாலும் மூடப்பட்டிருந்தன. அவர்களின் சோர்வும் தளர்வும் அவர்களின் முகங்களில் அப்பட்டமாக தெரிந்தது. பயிற்சி மைதானத்திற்கு வந்ததும் வீரசிம்மனும் அந்த மனிதர்களுடன் நிறுத்தி வைக்கப்பட்டான். இந்த ஆண்களில் பெரும்பாலானோர் கைதிகள், அதுவும் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள். ஆனால் அனைத்து கைதிகளுமே உதவியாளர்களாக பயன்படுத்தப்பட்டனர். அப்போது பிரதான குருவின் குரல் அந்த பயிற்சி மைதானத்தில் எதிரொலித்தது. இன்னைக்கான பயிற்சி முடியறதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்ப எல்லாரும் அவங்களுக்கான ஒரு உதவியாளனை தேர்ந்தெடுக்கலாம். என்னைக்காவது மனித உடல்ல இருக்க எலும்பு அமைப்பையும் பலவீனங்களையும் ஞாபகத்துல வச்சு சரியா பயிற்சி எடுங்க. அதுக்காக தான் உண்மையான மனித உடலையே தாக்க தந்திருக்கும். சும்மா நீங்க விளையாடுறதுக்காக தரல என்று எரிந்து விழுந்தவருக்கு அமைதியாக தலையசைத்த சீடர்கள் அனைவரும் தங்கள் உதவியாளரை தேர்ந்தெடுத்தனர். விரைவில் அத்தனை அடிமைகளின் வேதனையான அலறல்களும் அந்த பயிற்சி மைதானம் முழுக்க எதிரொலிக்கத் தொடங்கின. முன்னாள் பட்டத்து இளவரசரான வீரசிம்மனை அடிப்பது அவர்கள் அனைவருக்கும் ஒரு சாதனையாக இருந்ததா. பல சீடர்கள் வீரசிம்மனைத்தான் மாறி மாறி தேர்ந்தெடுத்தனர். ஒவ்வொருவரும் அவனை கேலி செய்தபடியே பயிற்சி செய்தனர். ஆனால் வீரசிம்மன் அதிக எதிர்வினை காட்டவில்லை. அமைதியாக தனது உடலின் முக்கிய பாகங்களை பாதுகாப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தினார். இந்த 4 வருட காலமானது அவமானத்தையும் வலியையும் தாங்கிக் கொள்ள அவனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தது. குறைந்தபட்சம் அவன் இப்படி அடி வாங்குவதா அவனது தங்கை வேதா பாதுகாப்பாக இருப்பாள் என்றார். அவன் இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அனைத்தையும் மறந்து இதை தாங்க தயாராகவே இருந்தார். மறுபுறம் அரண்மனையில் ஒரு காலத்தில் மகாராஜா ராஜேந்திர சிம்மனின் நல்லாட்சி நடந்து வந்த அரச அரண்மனையில் இப்போது நரேந்திர சிம்மனும் கஜேந்திர சிம்மனும் சுந்தர தேசத்து மன்னர்களாக அமர்ந்து கொண்டு ஆட்சி என்ற பெயரில் உல்லாசமாக குத்தடித்துக் கொண்டிருந்தனர். அவர்களை சுற்றி எந்த நேரமும் பெண்கள் அரைகுறை உடையோடு இருக்க அரச அரியணை கூட அவ்வப்போது பள்ளி அறையாக மாறிக்கொண்டிருந்தது. இப்போது ஒரு ஆடம்பரமான அறையில் ஒரு கையில் கோப்பை மதுவையும் மறுகையில் தனது மடியில் அமர்ந்திருந்த பெண்ணின் மெல்லிய இடையையும் பிடித்துக் கொண்டு அவளின் இளமையை ரசித்துக் கொண்டிருந்த கஜேந்திரன் எதர்ச்சியாக திரும்பி அங்கே கவலையுடன் இருந்த நரேந்திரனை பார்த்தார். உடனே, என்னன்னா ஏதோ கவலையில இருக்கிற மாதிரி இருக்கு, இந்த பெண்கள்லாம் சலிச்சிட்டாங்களா என்ன? நான் வேணும்னா உங்களுக்காக புது பெண்களை அழைக்கவா என்று மோகம் வழிந்த குரலில் கேட்டார். ஆனால் கவலையில் இருந்த நரேந்திரன் இந்த வார்த்தைகளை கேட்டு எரிச்சலுடன் கையை அசைத்து கிளம்புங்க என்றார். அடுத்த கணம் பணிப்பெண்கள் அனைவரும் அங்கிருந்து விலகிச் சென்றனர். இதை பார்த்த கஜேந்திரன் சற்று தீவிரமாகி, என்ன விஷயம்னா என்று கேட்டார். நரேந்திரன் தாழ்ந்த குரலில், வீரசிம்மன் வளர்ந்துட்டான். இப்ப அவன் ஒன்னும் 14 வயசு குழந்தை இல்ல, 18 வயசாச்சு. வயசு ஆக ஆக அவனுடைய உடல் வலிமையும் அதிகரிக்கும். இப்ப நாம அவனை ஏதாவது செஞ்சே ஆகணும், இல்லனா நமக்கே பிரச்சனையா வந்து நிப்பான் என்று கூறினார். நரேந்திரனின் வார்த்தைகளை கேட்ட கஜேந்திரன் சிரிக்கத் தொடங்கினார்.
பின் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு ஐயோ அண்ணா, இத நினைச்சா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவன் ஒரு அடிமை. கடந்த 4 வருஷமா அடி மட்டும்தான் வாங்கிக்கிட்டு இருக்கான். ஆரம்பத்துல நானுமே அவன் நமக்கு தெரியாம ஏதாவது பண்ணுவான்னு நினைச்சேன். ஆனா நம்ம மிரட்டல் நல்லாவே வேலை செஞ்சிருக்கு. 4 வருஷமா அடி மேல அடி வாங்கி முதுகெலும்பில்லாத கோழை ஆயிட்டான். நாம அடிக்கிற அடியை தாங்கவே அவன் உடம்புல சக்தி இருக்காது. இதுல அவன் உடல் வலிமை அதிகரிக்க வேற செய்யுதாக்கும் என்று ஏளனமாக சிரித்தார். நரேந்திரனும் வீரசிம்மனை அவ்வப்போது பார்த்திருந்ததா இதை ஏற்றுக்கொண்டார். பின் ஏதோ நினைவு வந்தவராக, சரி, அந்த வேதவள்ளி அவ ஆசிரமத்துல ஒரு சிறந்த போர் வீராங்கனையா மாறுற மாதிரி இருக்கான்னு எனக்கு தகவல் வந்துச்சே. அவளுடைய அண்ணன் இப்ப நம்ம சிறையில அடிமையா இருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சா அவ காப்பாத்த வரமாட்டாளா என்று கேட்டார். கஜேந்திரன் சிரித்துக் கொண்டே, அண்ணா, நான் இத பத்தி எல்லாம் யோசிச்சிருக்க மாட்டேன்னு நினைச்சீங்களா? நான் அவளுக்கு அங்க தேவையான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் என்றவரின் முகத்தில் ஒரு கொடூரமான புன்னகை பரவியது. அதே நேரம் பயிற்சி மைதானத்தில் சீடர்களால் வீரசிம்மன் கடுமையாக தாக்கப்பட்டு தடுமாற்றத்துடன் நின்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென பட்டு உடை அணிந்த ஒரு இளைஞன் தோன்றினான். அவனைத் தொடர்ந்து பலர் பாதுகாவலர்களைப் போல அவன் பின்னால் நடந்து வந்தார்கள். இளவரசர் வந்துட்டாரு என்ற குரல் ஆங்காங்கே ஒலிக்க, பயிற்சி மைதானத்தில் இருந்த சீடர்கள் தங்கள் பயிற்சியை நிறுத்திவிட்டு அந்த இளைஞனை புகழ்ந்து பேசத் தொடங்கினர். இளவரசே, நீங்க உங்க பயிற்சியை முடிச்சிட்டு வெளியே வந்துட்டீங்களா? நீங்க ரொம்பவே சுறுசுறுப்பாவும் புத்துணர்ச்சியாவும் இருக்கிறத பார்த்தாலே தெரியுதே. நீங்க உங்களை ரொம்பவே பலப்படுத்திக்கிட்டீங்கன்னு. நம்மளோட இளவரசர் ரொம்ப திறமையானவரு. அவரால் தான் நம்ம சுந்தர தேசத்துக்கே பெருமை. அவரு தன்னோட 2வது சக்கரமான சுவாதிஷ்டான சக்கரத்தை எழுப்பி சிறந்த போர் வீரனா மாறிட்டாரு என்று உடன் வந்தவர்கள் முகஸ்துதி பாட, பட்டுடையில் வந்தவனை பார்த்ததும் வீரசிம்மனுக்கு கோப தீப்பொறி கிளம்பியது. முடிந்தால் கண்களாலேயே அவனை எரித்திருப்பார். வந்தவன் இப்போதைய பட்டத்து இளவரசனான உதயசிம்மன், தற்போதைய அரசர் நரேந்திரனின் மூத்த மகன். இவனும் வீரசிம்மனின் அதே வயதுடையவன்தான். வீரசிம்மன் அடிமையாக்கப்பட்ட பிறகு உதயசிம்மன் வீரசிம்மனுக்கு பதிலாக சுந்தர தேசத்து பட்டத்து இளவரசனாக ஆக்கப்பட்டார். சிறிது காலமாக உதயசிம்மன் தனது பயிற்சியில் கவனம் செலுத்தி தனிமையில் இருந்தான். இதனால் யார் கண்ணிலும் படாமல் இருந்தவன் பயிற்சியை முடித்து இப்பொழுது வெளியே வந்துள்ளான். அவனை பார்த்தாலே அவன் இன்னும் வலிமையானவனாகி இருப்பது அனைவருக்கும் தெரியும். அவனது கூரிய கண்கள் வீரசிம்மனை துளைத்தது. வீரசிம்மனும் எரிக்கும் பார்வையை மாற்றாமல் உதயசிம்மனை எதிர்கொண்டார். அதைக் கண்ட உதயசிம்மன் முகம் முழுக்க புன்னகையுடன் வீரசிம்மனிடம் வந்து, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா வீரா? ஆச்சரியமா இருக்கே என்று போலியாக வியந்தான். வீராவும் சளைத்தவன் அல்ல என்பதால், ஆமா, நான் இன்னும் சாகல. முதுகல குத்துற கோழைங்க நீங்களே உயிரோட இருக்கும் போது நான் எதுக்காக சாகணும் என்று கம்பீரமாகவே பதிலளித்தார். ஆனால் வீரசிம்மனின் பதிலை கேட்டதும் பல சீடர்கள் கொந்தளித்தனர். ஏய், இளவரசர் கிட்ட இப்படி பேச உனக்கு எவ்வளவு தைரியம்? உன் தலையை வெட்டட்டுமா? நீ ஒரு அடிமை. ஒழுங்கா இளவரசர் கிட்ட பணிஞ்சு மன்னிப்பு கேளு, இல்லனா ஏண்டா பிறந்தோன்னு இன்னைக்கு நீ வருத்தப்பட வேண்டியிருக்கும் என்று தங்கள் விசுவாசத்தை காட்ட முயன்றனர். உதயசிம்மன் அனைவரையும் அமைதியாக இருக்குமாறு சைகை செய்தார். பின்னர் ஆணவ புன்னகையுடன், வீரா, நான் ஏன் கொஞ்ச நாள் தனியா போனேன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டார். வீரசிம்மன் அமைதியாக இருக்க உதயசிம்மனே புன்னகைத்தபடி கைகளை தடவி, வீரா, நாகரிஷி முனிவர் கொடுத்த அந்த தெய்வீக மூலிகை ரொம்பவே அற்புதமா இருக்கு. அதோட சக்தி என் உடலை சுத்திகரிச்சு புதுசா பிறந்த மாதிரி என்ன உணர வைக்குது. அது கூடவே என்னோட 2வது சக்கரமான சுவாதிஷ்டான சக்கரத்தோட சக்தியையும் நான் எழுப்பிட்டேன். இப்ப அதோட சக்தியில 80% என் உடல்ல இருக்கு. ஒருவேளை அதோட எல்லா சக்தியையும் நான் பயன்படுத்தினா கூடிய சீக்கிரத்துல மணிப்பூரக சக்கரத்தையும் எழுப்பி ஒரு சிறந்த மகாவீரனா மாறிடுவேன் என்றான். நாகரிஷி கொடுத்த மூலிகைகளா என்று அதிர்ச்சியுடன் கேட்ட வீரசிம்மனுக்கு நன்றாக தெரியும் அது சுந்தர தேசத்தின் பொக்கிஷம் என்று.
அந்த மூலிகைகள் ஒரு ரகசிய இடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. மேலும் முன்னோர்கள் வகுத்த விதிகளின்படி 15 வயதுக்கு முன்பே 2வது சக்கரமான சுவாதிஷ்டான சக்கரத்தை எழுப்பிய அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கே இந்த மூலிகைகள் வழங்கப்படும். ஆனால் இதுவரை யாரும் இந்த சாதனையை செய்ததில்லை. இதனால் கடந்த பல 100 ஆண்டுகளில் தெய்வீக மூலிகைகள் யாருக்கும் வழங்கப்படவில்லை. அந்த தெய்வீக மூலிகைகளை பெரும் உரிமை யாருக்காவது இருந்தால் அது 14வது வயதில் மூலாதார சக்கரத்தின் உச்சத்தை தொட்ட வீரசிம்மனுக்கும் பயிற்சிக்காக சென்றுள்ள அவனின் சகோதரி வேதாவிற்கும் தான். வேதா ஆதிசக்தி ஆசிரமத்தில் இருந்ததால் சுந்தர தேசத்திற்கு வர முடியாத நிலையில் இருந்தாள். அதே நேரம் துரதிருஷ்டவசமாக தேசத்திற்குள் நடந்த சதியினால் வீரசிம்மன் ஒரு அடிமையாக மாறிப்போனான். இந்த இக்கட்டான நிலையில் அவனது சாதனைகளும் நின்றுவிட்டது. இதில் உதயசிம்மன் மிகவும் சாதாரண திறமையை கொண்டவன். 17 வயதிலும் தனது மூலாதார சக்கரத்தை எழுப்ப முடியாமல் தவித்தவன். அவன் இந்த மூலிகைக்கு தகுதியானவனே அல்ல. ஆனால் இந்த முட்டாளதை பெற்றுள்ளான். தனக்கு சொந்தமானது என்பது மட்டுமல்லாமல் தன் சகோதரிக்கு சொந்தமான மூலிகைகளும் இந்த கொள்ளை கூட்டத்தால் பறிக்கப்பட்டதை புரிந்து கொண்ட வீரசிம்மனால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. உடனே கோபமானவன், உதயசிம்மா, இதை செய்ய உனக்கு எவ்வளவு தைரியம்? நம்ம முன்னோர்கள் மேல கொஞ்சம் மரியாதை இருந்தாலும் நீ இதை பண்ணிருப்பியா என்று கத்தினான். ஆனால் உதயசிம்மன் அதிக அலட்சியமாக, ஏய், என்ன கேள்வி கேட்க உனக்கு உரிமை இல்லை. இப்ப நான் சுவாதிஷ்டான சக்கரத்தை அடைஞ்சிட்டேன். இந்த நிமிஷம் ஒரு வலிமையான காளைய கூட என்னால தோக்கடிக்க முடியும். நீ ஒரு பலவீனமான அடிமை. நான் நினைச்சா உன்னை சுலபமா நசுக்கிடுவேன். ஆனா நான் அதுக்காக வரல. இன்னைக்கு தான் நான் என் பயிற்சியை முடிச்சேன். அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பலத்தை சோதிக்க ஒரு உதவியாளனை தேர்ந்தெடுக்க போறேன். அதனால கொஞ்சம் அமைதியா இருந்துக்க என்றார். வீரசிம்மனின் பேச்சில் அவன் சிறிதும் கவலைப்படவில்லை. மேலும் ஒரு அடிமையிடம் பேசுவது ஒரு இளவரசனின் கண்ணியத்திற்கு குறைவானது என்பது போல் அவனை அலட்சியப்படுத்தியவன் வீரசிம்மனுடனான தனது உரையாடலை அங்கேயே நிறுத்திவிட்டு சாதாரணமாக செய்கை செய்து, நான் உன்னை தேர்ந்தெடுக்கிறேன் என்றார். ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக உதயசிம்மன் வீரசிம்மனை தேர்ந்தெடுக்கவில்லை. அதற்கு பதிலாக அவன் ஒரு நடுத்தர வயது கைதியை தன்னிடம் வருமாறு சைகை செய்தார். அந்த மனிதரோ உடனடியாக நடுங்கத் தொடங்கினார். தாக்குதலின் சக்தியை பெருமளவில் குறைக்கும் தடிமனான தோல் கவசத்தை அவர் அணிந்திருந்தாலும் சுவாதிஷ்டான சக்கரத்தை அடைந்த உதயசிம்மனை எதிர்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே அந்த அடிமையின் இதயத்தை நடுங்க வைத்தது. இங்கு உதயசிம்மனும் உடம்பை வளைத்து நெட்டி முறித்து ஆழ்ந்த மூச்சை எடுத்து தனது முஷ்டியை இறுக்கினார். அது சுந்தர தேசத்தின் ரகசிய நுட்பமான காளையின் 1000 குத்து. உதயசிம்மன் தனது உண்மையான சக்தியை சோதிக்க விரும்பினார். ஒரு வெளிர் நீல ஒளி அவனது முழு உடலிலும் பிரகாசிக்க தொடங்கியது. உதயசிம்மனின் உடலிலிருந்து வெளிவந்த பயங்கரமான ஒளியை கண்ட அந்த அடிமையின் கண்களில் விரக்தி சூழ்ந்தது. இன்றோடு தனது வாழ்க்கை முடிந்தது என்பது அவருக்கு புரிந்து போனது. சட்டென தாமதிக்காமல் மண்டியிட்டு அமர்ந்தவர் கெஞ்சத் தொடங்கினார். இளவரசே, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க என்று கெஞ்சினார். ஆனால் திடீரென்று ஒரு வெடி வெடிக்கும் சத்தம் எதிரொலித்தது. உதயசிம்மன் அந்த அடிமையின் வேண்டுகோளுக்கு சற்றும் செவிசாய்க்காமல் அவரின் மார்பில் நேராக குத்தினார். பலத்த சத்தத்துடன் அவரது கவசம் வெடித்து துண்டு துண்டாக உடைந்தது. அவரது மார்பிலிருந்த அனைத்து எலும்புகளும் உடைந்தன. அந்த குத்தின் சக்தியால் அந்த மனிதர் பறந்து சென்று அவருக்கு பின்னால் இருந்த சுவரில் மோதி தரையில் விழுந்து மரணித்தார். சொல்லப்போனார், உதயசிம்மன் ஒரே ஒரு குத்தில் அந்த அடிமையை கொன்றிருந்தார். அதைக் கண்ட அவனது அல்லக்கைகள் மீண்டும் அவனை காக்கா பிடிக்கும்